மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். ஈஸியா டேஸ்டியா ஹெல்த்தியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடப்பா. கும்பகோணம் தஞ்சாவூர் சைட்ல ரொம்ப ஃபேமஸான டிஷ் இது. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கடப்பாக்கு தேவையான பொருட்கள்: பாசி பருப்பு ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன். இதை ஊற வச்சு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி பொட்டேட்டோஸும் பாயில் பண்ணி எடுத்துக்கணும். பொட்டேட்டோஸ் வேக வைக்கிறப்போ மஞ்சத்தூள் சேர்க்காம நம்ம பாயில் பண்ணிக்க போறோம். ஏன்னா இது கலர் லைட்டான ஒரு ஒயிட் கலர்ல தான் இருக்க போகுது. அதனால நான் மஞ்சத்தூள் சேர்க்கல. ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கார்னிஷ் பண்றதுக்கு கொத்தமல்லி. மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன், கசகசா 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு 4 பல்லு, பச்சை மிளகா 6 எடுத்திருக்கேன். ஒரு கப்பு தேங்காய். இது ஒரு 1/4 மூடிக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தேங்காய். இதை நம்ம மிக்சியில் நல்ல மைய அரைச்சிக்கலாம். பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கும் நான் மஞ்சள் தூள் போடலை. உருளைக்கிழங்கும் நம்ம தனியாக ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை, சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு போடுறேன். ஏலக்காய் நான் போடல, ஏன்னா மசாலா ஸ்மெல் ஓவர் பவர் ஆகிடும். இதில் ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். கருவேப்பிலை. ஆனியன்ஸ் கொஞ்சம் ஃப்ரை ஆனோன்னா தக்காளி போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. ஆனியன்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்காக இப்போ கொஞ்சம் போட்டுக்கிறேன். பத்தலாட்டி திரும்ப போட்டுக்கலாம். ஆனியன்ஸ் லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். வெங்காயம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி லைட்டாக மேஷ் ஆகட்டும். அப்புறமா நம்ம மற்ற ஐட்டம்ஸ்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு மேஷ் ஆகிடுச்சு. நான் இப்போ பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பொட்டேட்டோஸ் க்யூபாக கட் பண்ணியிருக்கேன். இது பூரி உருளைக்கிழங்கு நம்ம நல்லா மசிச்சுட்டு போடுவோம் இல்லையா, நீங்கள் அப்படி கூட போடலாம். நான் கொஞ்சம் முழுசாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக இது மாதிரி க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இது லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். பொட்டேட்டோ லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியாக, இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். ஏன்னா நம்ம பாசிப்பருப்பு போட்டால் கெட்டியாகிடும். தேங்காவும் அரைச்சி ஊற்றிருக்கோம். அதனால் இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். இது ஒரு கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே நம்ம பாசிப்பருப்பு எடுத்து இதில் போட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சு அந்த பச்சை வாசனைலாம் அடங்கிடுச்சு. இப்போ நான் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்க, திக்காடிச்சு பாசிப்பருப்பு போட்டோம்னு நான் சொன்ன மாதிரி. இது நீங்க எதுக்கு சைட் டிஷ்ஷா தொட்டுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் திக்னஸ் நீங்க வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது பூரிக்கு ஒரு நல்ல சைட் டிஷ்ஷா இருக்கும். பூரிக்கு சாப்பிட்றப்போ கொஞ்சம் திக்கா இருக்கட்டும். இட்லி தோசைங்கிறப்போ கொஞ்சம் தண்ணியா நீங்க வச்சு சாப்பிடலாம். இது நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே சூப்பரா மேட்ச் ஆகிற ஒரு சைட் டிஷ். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். நம்ம கும்பகோணம் கடப்பா ரெடி. 5 மினிட்ஸா இது கொதிச்சுட்டு இருக்கு. இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். நம்ம கும்பகோணம் கடப்பா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப வெர்சடைல் சைட் டிஷ்ஷுங்க. இட்லி, தோசை, பொங்கல், பூரி எல்லாத்துக்குமே அந்த ஊரில் ஒரு சின்ன கடையா இருந்தால் கூட இந்த கடப்பா கண்டிப்பாக ஒரு மஸ்தான சைட் டிஷ்ஷாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.